கொலப்பாக்கத்தில் ராகுல் காந்தி நடைபயணத்தின் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம். ராகுல் காந்தி நடைபயணத்தின் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் வண்டலூர் அருகே கொலப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் வட்டார தலைவர் ஜானகிராமன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஏழுமலை, மாவட்ட பொதுச் செயலாளர் டேவிட், பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவர் வக்கீல் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் 2ஆம் ஆண்டு வெற்றி நடைபயணத்தை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் தொடங்கி வைத்தார். இதில் நகர செயலாளர் மறைமலை நகர் தனசேகரன், நந்திவரம் கூடுவாஞ்சேரி கிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் நெடுங்குன்றம் ஊராட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் கந்தசாமி நன்றி உரை கூறினார். நம்பிக்கை தலைவர், அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு துவக்கத்தில் பாரத் ஜோடா யாத்திரை ஒன்று ஆரம்பிச்சாரு. இந்த பாரத் ஜோடா யாத்திரை என்பது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா 3550 கிலோமீட்டர். ஆக்சுவலா அந்த பாரத் ஜோடா யாத்திரை 3550 கிலோமீட்டரும் நடந்தே சென்றார். காரணம் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம். சோனியா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு கொடுத்த 100 நாள் ஏரி வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. பெண்களை பார்க்க வேண்டும், ஏழை பெண்களை பார்க்க வேண்டும், சிறு குறு தொழிலாளர்களை பார்க்க வேண்டும், விவசாயிகளை பார்க்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தலைவர் பாரத் ஜோடா யாத்திரை ஆரம்பித்தார். அது ஒரு புரட்சியாக நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அவர் எப்படி நடந்து முடிப்பார், போவார். அவர்லாம் மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர். இந்திய மக்களை, இந்திய ஒருமைப்பாட்டையும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர். இந்த நாட்டுக்காக குடும்பமே பாரம்பரியமான தலைமுறையாக இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மக்கள் மத்தியில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்த ஒரு மாபெரும் பாரத் ஜோடா யாத்திரையோட 2வது நாள். அடுத்தது மணிப்பூர்லேருந்து ராஜஸ்தான் பம்பாயில் முடிச்சாரு. 6000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் நடந்து சென்றார், வேன்லையும் சென்றார். ஏன்னா மக்கள் பகுதியில் அந்த இடத்துல வேனில் போனார். 6000 கிலோமீட்டர் முடிச்சார். அதை 2வது ஆண்டு துவக்க விழாவை நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதை அவர்கள் கட்டளை ஏற்று அந்த பாரத் ஜோடா யாத்திரையையும் பாரத் ஜோடா நியாய யாத்திரையும் 2 யாத்திரையையும் நினைவூட்டும் வகையில மக்கள் மத்தியில தெருவாக சென்று வட்டார தலைவர் தலைமையில அந்த கிராமப்புறங்கள்லாம் சென்று தலைவருடைய நோக்கம் என்ன, இந்தியாவுடைய பிஜேபி மத்தியில் ஆளுகின்ற ஜாதி மத வெறி பிடித்த பிஜேபி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக 3வது பாராளுமன்ற தேர்தலிலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு வாக்களிப்பு இயந்திரத்தில் ஏமாற்றி இந்த ஆட்சியை குறுக்க வகையில் எவ்வளவு நாள் நீடிக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? அரசை ஆண்டு கொள்வான்னு சொல்லுவாங்க, தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இயக்கத்தாலையும் மற்ற இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளாலும் பார்த்தீங்கன்னா மோடியுடைய அராஜகம், அமித்ஷா போன்ற தலைவர்கள், யோகி போன்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சொல்வதற்கே இலக்கணம் இல்லாத மனிதர்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அனைத்து உச்ச நீதிமன்றம் இருக்கட்டும், உயர் நீதிமன்றம் இருக்கட்டும், அனைத்து அரசு அலுவலக மத்திய அரசு நிர்வாகத்தில் கையில் எடுத்துக்கொண்டு மக்களை கட்டுப்படுத்தி அராஜகம் செய்து குறும்பையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்டான அத்தனை முயற்சியும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மத்தியில் இந்த பாரத் ஜோடா யாத்திரையும் பாரத் ஜோடா நியாய யாத்திரையும் மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்த இந்த யாத்திரை நினைவூட்ட நிகழ்ச்சியை காட்டாங்குளூர் வட்டார தலைவர், வடக்கு வட்டாரத்தில் அருமை தம்பி எஸ்.எம். ஜானகிராமன், முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் ஜானகிராமன் தலைமையில குறுகிய காலத்தில் அந்த பாரத் ஜோடா யாத்திரையுடைய நிகழ்ச்சியை நினைவூட்ட வகையில் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவாக ஏற்று சிறப்பாக நம்ம காலையில பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக செங்கல்பட்டு மாநகரத்தில்
எச் ராஜா பிஜேபி தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய தகுதி திராணியற்ற மக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் ராஜாவை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து இந்த குறுகிய காலத்தில் தலைவருடைய கட்டளை தலைவர் செல்வப்பது கட்டளை ஏற்று என்னுடைய வார்த்தையை உங்க கட்டளை ஏற்று இந்த குறுகிய காலத்தில் குழப்பாக்கம் ஊராட்சி மன்ற பகுதியில் ஏற்பாடு செய்த அருமை தம்பி வட்டார தலைவர் ஜானகிராமன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முழு மாவட்ட செயலர் அருமை தம்பி அருமை தம்பி